இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். குழந்தைகளுக்காகவே உருவாக்கின 10 சூப்பரான வண்டிகளை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வண்டிகள் எல்லாம் பார்க்க செம சூப்பரா இருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போறது பவர் வீல் ஹால்ரோட் F180. இந்த வெறித்தனமான காரை கவுன்சில் ஹெலஸ்ங்கிற யூடியூபர் தான் உருவாக்கியிருக்காரு. இந்த காருக்கு பெட்ரோல் இன்ஜினை செட் பண்ணியிருக்காராம். இதனால இந்த கார் அதிகபட்சமா 40 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுமா. இத ஒரு ஆஃப் ரோட் காரை உருவாக்கியிருக்காராம். இதனால இந்த காரு காடுகள்லயும் மேடான பகுதிகள்லயும் கூட ஓட்டலாமா. அதுக்கப்புறம் இதே மாதிரி FJ40ங்கிற இந்த ஆஃப் ரோட் காரையும் உருவாக்கியிருக்காரா. இந்த கார் அதிகபட்சமா 50 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுமா. இதுவும் மேடான பகுதிகளில் கூட அசால்ட்டா ஏறுற மாதிரி டர்போ இன்ஜினை செட் பண்ணி உருவாக்கியிருக்காராம். அடுத்தது மினி டெஸ்லா. இந்த காரை உண்மையான டெஸ்லா கார் மாதிரியே சின்னதா உருவாக்கியிருக்காங்க. இந்த கார்ல லித்தியம் பேட்டரியும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் இருக்கு. இந்த காரோட 2 லித்தியம் பேட்டரிஸ் கூடவே ஒரிஜினல் காருக்கு கொடுக்கற மாதிரி ஒரு கார் கவரும் கொடுக்குறாங்களாம். இந்த கார்ல 2 ஸ்பீட் மோட் இருக்காம். ஃபர்ஸ்ட் மோட்ல 5 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுமா. செகண்ட் மோட்ல 10 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுமா. காரை பார்க்க செம கியூட்டா இருக்குல்ல. அடுத்தது மினி தாய் ஃபிளைட். பொதுவா குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா பறக்கிற ஃபிளைட் தான் உருவாக்குவாங்க. ஆனா ராய் மாடன்ங்கிற கம்பெனி A380ங்கிற உண்மையான தாய் ஃபிளைட் மாடல்லே இந்த ஃபிளைட்டை உருவாக்கியிருக்காங்க. பார்க்கறதுக்கு உண்மையான ஃபிளைட் மாதிரியே இருந்தாலும் குழந்தைகளோட சேஃப்டிக்காக இதுல யாருமே உட்கார்ந்து பறக்க முடியாத மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்களாம். ஆனா இது 1000 ஃபீட் உயரம் வரைக்கும் 8 மணி நேரம் தொடர்ந்து பறக்கும். இதே கம்பெனி ECN 350ங்கிற இந்த மினி ஹெலிகாப்டரையும் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டரோட ஃப்ரண்ட்ல இருக்க 2மே பொம்மைகள் தானா. இதுலயும் ஆட்கள் உட்கார்ந்து பறக்க முடியாதா. ஆனா இந்த ஹெலிகாப்டரை 20 கிலோமீட்டர் வெயிட் வரைக்கும் தூக்கிட்டு பறக்க முடியுமா. இந்த ஹெலிகாப்டரை எமர்ஜென்சி டைம்ல மெடிசன் எடுத்துட்டு போறதுக்காக உருவாக்கியிருக்காங்களா. அடுத்தது ஃபாஃப்ரிகா மினி பைக். இந்த பைக்கை உண்மையான யமகா ஃபாஃப்ரிகா பைக் மாதிரியே சின்னதா உருவாக்கியிருக்காங்க. இதுல 2 ஸ்டாக் 250cc என்ஜின் இருக்கா. இதனால இந்த பைக் அதிகபட்சமா 10 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுமா. இதுல 10 இன்ஜின்ல டியூப்லெஸ் டயரும் கொடுத்திருக்காங்களா. இது பெட்ரோல்ல ஓடுற பைக்கா. உண்மையான யமஹா பைக்ல கொடுக்கற மாதிரி இந்த பைக்கோடையும் லெதர் ஜாக்கெட்டும் ஒரு ஹெல்மெட்டும் கூட கொடுக்கறாங்களா. அடுத்தது டொயோட்டா கமட்டி. இந்த காரை 2016ல டோக்கியோல நடந்த டாய்ஸ் ஷோல அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த கார்ல இருக்கிற சூப்பரான விஷயமே ஃப்ரண்ட் பேனல்ல இருக்க LED. குழந்தைகள் வரைஞ்சு வைக்கிற டிசைனுக்கு மாறிடுமா. இது மட்டும் இல்லாம இந்த காரோட இன்ஜின்ல இருந்து வீல்ஸ் வரைக்கும் எல்லாமே வெளியில தெரியற மாதிரியே செட் பண்ணிருக்காங்களாம். இதனால குழந்தைகள் இந்த கார் எப்படி ஓடுதுங்கிறதையும் ஈஸியா பார்க்க முடியுமா. அடுத்தது மினி புகட்டி வைப்ரோன். இந்த காரை உண்மையான புகட்டி T400 கார் மாதிரி சின்னதா உருவாக்கியிருக்காங்க. இந்த காரோடைய டோர் ஓபனிங், லெதர் சீட்ல இருந்து அலாய்ஸ் வீல் வரைக்கும் உண்மையான புகட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி உருவாக்கியிருக்காங்களாம். அதே மாதிரி இந்த கார்ல 500cc இன்ஜின் இருக்கான். அதனால இந்த கார் அதிகபட்சமா 100 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுமா. இந்த கார்ல ஒரே நேரத்துல 2 குழந்தைகள் வரைக்கும் போகலாமா. இதே மாதிரி இந்த காரை உண்மையான வேகன் பீட்ஸ் மாடல் கார் மாதிரியே சின்னதா உருவாக்கியிருக்காங்களாம். இந்த காரை அதிகபட்சமா 40 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுமா. இதுல 2 குழந்தைகள் போகலாம். அதுலயும் இந்த கார்ல உண்மையான கார்ல இருக்கிற மாதிரியே ஹெட்லைட், இண்டிகேட்டர்ஸ்ல இருந்து காரோட ஷாக் அப்சர்வர் வரைக்கும் எல்லாத்தையும் சின்னதா உருவாக்கியிருக்காங்களாம். அடுத்தது ஆரோ ஸ்மார்ட் கார். இது பார்க்க சாதாரண கார் மாதிரி இருந்தாலும் இது ஒரு ஸ்மார்ட் காரா. இந்த கார்ல வைஃபை இருந்து ஆன்டி பொல்யூஷன் சிஸ்டம் வரைக்கும் நிறைய வசதிகள் இருக்கா. இந்த காரை பெற்றோர்கள் அவங்க மொபைல்ல இருந்து ஆப்ரேட் பண்ணலாமா. இதுல ஆட்டோ பிரேக்கிங் சிஸ்டமும் இருக்காம். இதனால குழந்தைகள் இந்த காரை எதுலையாவது இடிக்க போனா இந்த கார்ல இருக்கிற சென்சார் தானாகவே இந்த காரை பிரேக் அடிச்சு நிப்பாட்டிடுமா. அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு இது சேஃப்டியான காரா. அடுத்தது பவர் வீல் பூமராங். இந்த காரை 3 வீல்ஸோட உருவாக்கியிருக்காங்க. இந்த கார் அதிகபட்சமா 5 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுமா. இதுல 3 கியர்ஸ் இருக்காம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர் ஸ்பீடாகவும் 3வது கியர்ல ரிவேஸ்க்காகவும் கொடுத்திருக்காங்களாம். இந்த காரை ஆன் ரோட், ஆஃப் ரோட் 2லயுமே இதே மாதிரி இந்த மினி பூமராங் கார்லயும் 3 வீல்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இந்த காருக்கு ஸ்டேரிங் எல்லாம் கிடையாதாம். சைட்ல இருக்கிற 2 கியர்ஸும் வச்சு இதை ஓட்டலாமா. அதுலயும் இந்த 2 கியர்ஸும் ஒரே டைம்ல ஆப்ரேட் பண்ணா இந்த மாதிரி சூப்பரா சுத்துமா.
சின்ன காரா இருந்தாலும் சூப்பரான காரா இருக்குல்ல. அடுத்தது பவர் வீல் F150. இந்த கார் உண்மையான ஃபோர்ட் F150 மாடல் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இந்த காரை 3 இருந்து 7 வயது குழந்தைகள் வரைக்கும் ஓட்டலாமா. ஒரே நேரத்துல 2 குழந்தைகள் உட்கார்ந்துட்டு போகலாமா. இது ஃபெட்ரில ஓடுற காரா. ஃபுல் சார்ஜ்ல இந்த கார் 5 கிலோமீட்டர் வரைக்கும் போகுமா. இந்த கார்ல ஸ்பீட் மோட், ஸ்லோ மோட்னு 2 மோட் இருக்கா. ஸ்லோ மோட்ல 4 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுமா. ஸ்பீட் மோட்ல 8 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுமா. நம்ம அடுத்தது பார்க்க போறது மினி ட்ரக். இந்த ட்ரக்கை உண்மையான கிளாஸ் 777 மாடல்ல சின்னதா உருவாக்கியிருக்காங்க. இதுல 2 குழந்தைகள் போகலாமா. இந்த ட்ரக்குக்கு பின்னாடி உள்ள ஷிப்பிங் பேனலை கூட கழட்டி விட்டுட்டு ஓட்டலாமா. இந்த ட்ரக் அதிகபட்சம் 5 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுமா. 60 கிலோ வெயிட் வரைக்கும் எடுத்துட்டு போகுமா. இதுவும் ஃபெட்ரில ஓடுற ட்ரக்கா. இந்த ட்ரக்கை ஃபுல் சார்ஜ் பண்ணா 20 கிலோமீட்டர் வரைக்கும் போகுமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.